வணக்கம் தமிழா. இன்று நடந்த அதாவது ஜூலை 12 டிஎன்பிசி குரூப் 4 தேர்வில் கேட்கப்பட்ட கணித வினாக்களுக்கான ஆன்சர் தான் வீடியோ பார்க்க போறோம். வீடியோ முழுமையா பாருங்க. எத்தனை கொஸ்டின் நீ கரெக்டா ஆன்சர் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எந்த மாதிரி பேட்டர்ன் நீ ஆன்சர் பண்ணணும் உங்க ஆன்சர் எளிமையா வந்திருக்கும் அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இந்த டாபிக் வைஸ் எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, கொஸ்டின் லெவல் எப்படி இருக்கு, சிலபஸ் அப்டேட் பண்ணது கரெக்டா கேட்டிருக்காங்களா இல்லையா, இதை பத்தி கரெக்டா நம்ம பார்க்க போறோம். டாபிக் வைஸ் எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கொஸ்டினோட லெவல் எப்படி இருக்கும் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். இப்ப கொஸ்டினோட லெவல் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஓகேங்களா, அதாவது டிஎன்பிசி குரூப் 1 லாஸ்ட் குரூப் 1 எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கணித வினாக்களை பார்க்கும்போது இந்த கொஸ்டின் கொஞ்சம் ஈஸி தான். ஓகேங்களா, பட் ஆனா ரொம்ப ஈஸி சொல்றது என்னது, சில கொஸ்டின் ரொம்ப நீ மைனூட்டா போய் தான் நீ ஆன்சர் பண்ண சூழ்நிலை வந்திருக்கலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம டாபிக் வைஸ் கொஸ்டின் பார்த்துலாம். எந்தெந்த டாபிக்லாம் கொஸ்டின் கேட்கலாம். இப்போ டிஎன்பிசி குரூப் 4 நடந்துச்சு, மொத்தம் 25 கொஸ்டின். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, மேக்ஸ் ஒரு 10 கொஸ்டின், ரீசனிங் மேக்ஸ் 15 கொஸ்டின், ரீசனிங் 10 கொஸ்டின் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ ரீசனிங்ல பாத்தீங்கன்னா கீழே 7-8 கிட்ட கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 8 வரைக்கும் தான் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. மீது எல்லாம் என்னது மேக்ஸ் தான். கிட்டத்தட்ட 17 கிட்ட உங்களுக்கு என்னது மேக்ஸ் கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இப்ப காலமும் நேரமும் இதுல பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின். எத்தனை கொஸ்டின்? ஒரு கொஸ்டின். அளவியல்ல 1, விகிதம்ல 3, மீச்சிமா மீப்பேவேல 4, சதவீதம் 2, தனிவட்டி கூட்டு வட்டில 2, சுருக்குகள்ல 1, எண்கள் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின், சராசரி பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின், எண் தொடர் வரிசை இதுல பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் கேட்காங்க. புதிர்கள் அதுல பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின், பகடை 1, ஒத்தத்தன்மை 1, எண் எழுத்து தருக்க பகுப்பாயில் 1, நிகழ்தகவுல 1. ஓகேங்களா, இதுதான் டாபிக் வைஸ் இப்போ கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இப்போ அனைத்து டாபிக் கவர் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ கொஸ்டின்ஸை பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, A:B 3:7, B:C 7:6 எனில் C மற்றும் A இன் விகிதம் கேட்கிறாங்க. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். என்ன பண்ண போறோம், விகிதங்கள் எப்படி எழுதுங்க, 3:7, 7:6. ஓகேங்களா, இப்போ ஒண்ணுமே இல்ல, இதை நான் ஃபர்ஸ்ட் 2 நேரா இருக்குன்னா A, இது ரெண்டுமே நேரா இருக்குன்னா C, அவ்வளவுதான். ஓகேங்களா, ஆனா கொஸ்டின் கேட்டாங்க C மற்றும் A தான். அப்ப C:A. ஓகேவா, அப்ப Cனா லாஸ்ட் 2 நம்பரை பிறகு, அப்ப 7 42, ஏனா ஃபர்ஸ்ட் 2 நம்பர் 21. அப்ப 42, 21 அடிக்கலாமா? 1 21, 2 21, 42. அப்ப ஆன்சர் வரும் 2:1. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா, இங்க எந்த ஆர்டர் கேட்டாங்களோ அந்த ஆர்டர் நீங்க ஆன்சர் பண்ணலாம். அப்ப C ஓட மதிப்பு 42, A ஓட மதிப்பு 21 அடிச்சோம்னா 2:1. அடுத்து, இரு எண்களின் விகிதம் 3:4, மேலும் அதன் மீப்போவ மதிப்பு 4 எனில் அவைகளின் மீச்சிமா காண்க. ஓகேங்களா, விகிதம் கச்சிசியம் கொடுத்துரு, எனக்கு எல்சியம் கேட்டா ரொம்ப சிம்பிள். என்ன பண்ண போறோம்னா, இதை பெருங்க, முன்னாங்க 12, 12 48, ஆன்சர் அவ்வளவுதான். ஓகேங்களா, அப்ப விகிதம் கச்சிசியம் கொடுத்து எல்சியம் கேட்டாங்க அப்படின்னா நீங்க அனைத்து நம்பருமே பெருக்கணும். 3:4 3 × 4 கச்சிசிய போற 4 மொத்தம் பேருக்கு உங்களுக்கு என்னது ஆன்சர் கிடைச்சிடும். ஆன்சர் வரும் 48. ரொம்ப சிம்பிளா நீங்க ஆன்சர் பண்ணியிருந்திருக்கலாம். நெக்ஸ்ட், ஒரு எண் x ஆனது 13ஆல் வகுப்படும். இந்த எண் 16, 24 மற்றும் 32ஆல் வகுக்கும் போது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்கிறது எனில் x இன் மிக சிறிய மதிப்பு என்ன? ஓகே, மொத்தம் 2 கண்டிஷன் இருக்கு. ஒன்னு என்ன பாத்தீங்கன்னா, அந்த x என்ற நம்பர் பாத்தீங்கன்னா 13ஆல் வகுப்படும், இது ஒரு கண்டிஷன். அந்த எண்ணானது 16, 24, 32 இதால வகுக்கும் போது என்னது மீதி 6 கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ண போறேன், நான் ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷனை செக் பண்ணி பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்றேன், 13ஆல் டிவைட் ஆகக்கூடியது. அப்ப 390 13ஆல் டிவைட் ஆகும். ஏன்னா 30 13 390, 30 13 390. அப்ப 389 அடிபடாது, 391 அடிபடாது, 392 அடிபடாது. அப்ப எனக்கு என்ன, 390 மட்டும் தான் இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு நான் அப்ளை ஆகுதா. அப்ப எனக்கு 13ஆல வகுப்படக்கூடியது 390 தான். ஓகேங்களா, ஏன்னா மத்த எந்த நம்பரும் அடிபடாதுல. அப்ப ஆன்சர் இங்கே வந்துச்சா, ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. அப்ப 390 நீங்க 16ஆல இதை டிவைட் பண்ணா மீதி என்ன கிடைக்கும், 6 தான் கிடைக்கும். இது செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட், 108 மற்றும் 234 ஆகியவற்றின் மீ பெரும் பொது வகுத்தியை 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் x இன் மதிப்பு என்ன? இப்ப இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா,
இந்த 108 234க்கான மீப்பெரும் பொது வகுத்தி அதாவது கச்சிசியப் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இந்த கச்சிசியப் மதிப்பு தான் எனக்கு இதுக்கு வந்து ஈக்குவலா இருக்க போகுது. ஓகேங்களா? இப்ப 108 234. இப்ப என்ன பண்ணலாம்? 2ஆல டிவைட் பண்ணோம்னா 54 இங்க 1 1 7. இப்ப என்ன பண்ணலாம்? 3ஆல் டிவைட் பண்ணலாம் 18 3 54 இங்க அடிச்சலாம் 39. திரும்பி என்ன பண்ணலாம்? 3ஆல் அடிச்சோம்னா 6 3 18 13 3 39. ஓகே, 6 13 அடிக்க முடியாது. அப்ப கச்சிசியப்னா வகுத்தியை மட்டும் தான் பெருக்குவோம். அப்ப 2 3 3 இது பெருக்கணும் வரும் 2 3 6 6 3 எவ்வளவு 18. அப்ப இந்த 18 வந்து எதுக்கு சமமா இருக்கும்? இந்த சமன்பாட்டுக்கு சமமா இருக்கு பாருங்க. அப்ப 23x மைனஸ் 51 இதோட மதிப்பு எவ்வளவு 18. இப்ப இந்த மைனஸ் 51 அங்க போச்சுன்னா பிளஸ் 51. அப்ப 18ஓட 51 கூட்டினா எவ்வளவு வரும் 69. அப்ப 23x தான் 69. அப்போ ஒரு x எவ்வளவு வரும் 23 23 3 23 69. அப்ப x ஓட மதிப்பு எவ்வளவு கிடைக்குது 3ன்னு கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் x cube plus x square minus x plus 2 மற்றும் 2x cube minus 5x square plus 5x minus 3 ஆகிய பல்லுறுப்புக்கோவைகளின் மீ போ காண்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டினும் ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். கண்டுபிடிக்கலாமா? எனக்கு இந்த மாதிரி பல்லுறுப்புக்கோவைகள் கொடுத்து கச்சிசியப் கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க எது மிகப்பெரிய வகுத்தின்னு பார்க்கணும். எது மிகப்பெரிய வகுத்தி இதான். ஏன்னா 2x cube ஆரம்பிக்குது x cube தான் ஆரம்பிக்குது. அப்ப இதானே பெருசு. அப்ப இதை வந்து உள்ள வச்சுக்கணும். அப்ப 2x cube minus 5x squared plus 5x minus 3 இதை உள்ள வச்சுக்கிட்டு வகுத்திய சிறியதை வச்சுக்கணும். அப்ப x cube plus x squared minus x plus 2. ஓகேங்களா? இப்ப இந்த ஃபர்ஸ்ட் இந்த 2x cube கேன்சல் பண்ற மாதிரி இப்ப இந்த x cube ஓட எதை பெருக்கினா அது கேன்சல் ஆகும். அப்ப x cube ஓட 2 பெருக்கினா 2x cube கிடைக்கும்ல. அப்ப 2 பெருக்கும். அப்ப 2 பெருக்கும் என்ன கிடைக்கும்? இந்த 2 வச்சு பாருங்க. அப்ப 2x cube இந்த 2 வச்சு பாருங்க பிளஸ் 2x ஸ்கொயர் 2 வச்சு பாருங்க மைனஸ் 2x இங்க 2 வச்சு பாருங்க பிளஸ் 4. இப்ப என்ன பண்ண போறேன்? இந்த கீழே உள்ள சிம்பல்லாம் ஃபுல்லா மாத்த போறேன். அப்ப மாத்தினா என்ன ஆகும் 2x cube minus 2x cube கேன்சல். அடுத்து மைனஸ் 5 மைனஸ் என்ன பண்ண வரும் மைனஸ் 7x ஸ்கொயர் இங்க பிளஸ் இங்கேயும் பிளஸ். அப்ப கூட்டினா பிளஸ் 7x இங்க மைனஸ் 3 இங்க மைனஸ் 4. அப்ப எவ்வளவு வரும் மைனஸ் 7. ஓகே, இப்ப என்ன பண்ண போறேன்னா இங்க 7ங்கிறது காமனாக்கா அது இந்த x ஸ்கொயர் முன்னாடி எனக்கு பிளஸ் நம்பரா தான் இருக்கணும். அப்ப என்ன பண்றேன் மைனஸ் 7 காமனா வெளியே எடுக்கிறேன். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு x ஸ்கொயர் மைனஸ் x பிளஸ் 1. ஓகேங்களா? அப்ப மைனஸ் 7 காமனா வெளியே எடுத்தா என்ன இருக்கும் x ஸ்கொயர் மைனஸ் x பிளஸ் 1. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ண போறேன் இந்த மைனஸ் 7ங்கிறது நமக்கு தேவை கிடையாது. இப்ப இது ஒரு பல்லுறுப்புக்கோவையாகவும் இதையும் ஒரு பல்லுறுப்புக்கோவை வச்சுக்கோங்க. இப்ப இதுல எது பெருசு? இப்ப x கியூப் தான் பெருசா. அப்ப x கியூப் பெருசுனா x கியூப் உள்ள வச்சுக்கணும். அப்ப சிறிய வகுத்தி வெளியே வச்சுக்கணும். அவ்வளவுதான். அப்ப x கியூப் உள்ள வைக்கிறேன். இப்ப x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2. ஓகே, இது வந்து உள்ள 1 by 1 போயிட்டே இருக்கும். எது பெருசோ உள்ள வரும், சின்னது வெளியில வச்சு நம்ம வகுத்துட்டே போயிட்டே இருப்போம். ஓகேங்களா? இப்ப இதை உள்ள போட்டாச்சு. இப்ப சிறியது தானே. இப்ப எழுதுங்க இதை x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம்? இப்ப இந்த x கியூப்பை கேன்சல் பண்ணும். அப்ப x ஸ்கொயர் எதை பெருக்கணும் x தான் நம்ம பெருக்க முடியும். ஓகேவா? அப்ப x ஸ்கொயர் பெருக்கனா x கியூப் இங்க x வச்சு பெருக்கனா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்க வச்சு பெருக்கனா பிளஸ் எக்ஸ். ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணுவோம் குறியீடெல்லாம் மாத்த போறோம். அப்ப குறியீடெல்லாம் மாத்தோம்னா இது வந்து கேன்சல் ஆயிரும். இப்ப இங்க என்ன ஆகும் 2x ஸ்கொயர் இங்க என்ன ஆகும் மைனஸ் 2x இங்க என்ன இருக்கு பிளஸ் 2. இப்ப திரும்ப அதே மாதிரி இங்க x ஸ்கொயர் இருக்கு, இங்க 2x ஸ்கொயர் இருக்கா. இப்ப எதை பெருக்கலாம் 2 பெருக்கலாமா? அப்ப பிளஸ் 2 பெருங்க. பிளஸ் 2 பெருக்கலாம் ஆகும் 2x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 2. இப்ப என்ன பண்ணுவோம் குறியீடெல்லாம் மாத்துவோம். அப்ப குறியீடு மாத்தினா என்ன ஆகும் இது ஃபுல்லா கேன்சல் ஆயிரும், 0 ஆயிரும். ஓகேங்களா? அப்ப நான் எதை வச்சு வகுக்கும் போது எனக்கு 0 வந்துச்சு? எதை வச்சு வகுக்கும் போது இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 இதை எடுத்து வகுக்கும் போது 0 வந்துச்சு. அப்ப ஆன்சர் என்னது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. இதுதான் கச்சிசியப். அப்ப ஆன்சர் எங்க இருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 25% பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஓகேங்களா? 25% பேர் வரல இல்ல. அப்ப எத்தனை சதவீதம் வந்திருக்காங்க?
75% பேர் வந்துருங்க. அப்ப 75% 75/100 இன்ட்டு 80. இப்ப அடிக்கலாமா? ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, ஈரஞ்சா 10, 15 அஞ்சா 75, ஓரெண்டு 2, 4 2 8, 5 நாங்க 60. அப்ப வருகை புரிந்த மாணவர் எத்தனை பேரு? 60 பேர். ஓகேங்களா? 25% பேர் வரல அப்படின்னா வந்தவங்க எத்தனை? 75%. அப்ப 75% மாணவர் எத்தனை? 60 பேர். அடுத்து ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவியின் விகிதம் 5:3. ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை. இதில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காணும். எனக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் இதுவுமே பார்த்தா ப்ரீவியஸ்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ் தான். இப்ப இங்க என்ன பண்ணப்போ இந்த விகிதங்கிறது 5:3ன்னு கொடுத்துறாங்க. ஆனா எவ்வளவு ஸ்டூடெண்ட் சொல்லல. ஓகே, இப்ப 5:3ன்னு கொடுத்தனால நான் என்ன பண்ண போறேன்? காமனா ஒரு நம்பரை பெருக்கலாம். ஒண்ணு 50 30ன்னு வச்சுக்கலாம், இல்ல 500 300ன்னு வச்சுக்கலாம். நான் எளிமையா என்ன பண்றேன்? 500 300ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அப்ப இது வந்து மாணவர்கள், இது மாணவிகள். ஓகேங்களா? ஏன்னா 5:3 தான் அடிச்சாலும் வரும். அப்ப 500 இது 300. இப்ப இங்க 16% என்னது? தேர்ச்சி பெறலையா? அப்ப தேர்ச்சி பெற்றவங்க எவ்வளவு இருப்பாங்க? மொத்தம் 100%. அப்ப 100%ல 16% ஃபெயில். அப்ப எத்தனை சதவீதம் பாஸ் ஆயிருப்பாங்க? 84%. அப்ப 84% 84/100. அதே மாதிரி இங்கிட்டு மாணவிகள்ல 8% ஃபெயில் ஆயிட்டாங்களா? அப்ப எத்தனை சதவீதம் பாஸ் பண்ணிருப்பாங்க? 92%. அப்ப 92/100. இப்ப கேன்சல் பண்ணுங்க. 2 0 2 0 கேன்சல். அப்ப 84 இன்ட்டு 5. அப்ப எவ்வளவு வரும்? 4 5 20, 2 8 5 40, 42. இங்க அதே மாதிரி 2 0 2 0 கேன்சல். 6 27. அப்ப 420 பேர் இங்க மாணவர்கள், மாணவிகள் வந்து 276 பேர். அப்ப மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? இங்க மாணவர் 500 பேர், மாணவி 300 பேர், மொத்தம் என்ன? 800 பேர் இன்ட்டு 100. ஓகேங்களா? இப்ப ரெண்டையுமே கூட்டுங்க. 420 276 கூட்டின வரும் 696 வகுத்தல் 800 இன்ட்டு 100. 2 0க்கு 2 0 கேன்சல். 1 8 8 8 64, மீதி 5 56ல 7 8 56. அப்ப எவ்வளவு வருது? 87% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. அப்ப 87% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட், கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் எழுத்து தொடரின் விடுபட்ட உறுப்பு எது? கண்டுபிடிக்கலாமா? இங்க என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்புலயும் 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர், அடுத்து ஒரு எழுத்து, அடுத்து ஒரு நம்பர். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் பாருங்க. 2 7 14 23. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 2 7 14 23. இப்போ அடுத்து எந்த நம்பர் வரும்? இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு எவ்வளவு கூடுது? 5 கூடுது. அடுத்து 7, அடுத்து 9. அப்ப அடுத்து எனக்கு எவ்வளவு கூடும்? 11 கூடும். அப்ப 23ல 11 கூட்டினா 34. ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அது 34. அப்ப செகண்ட் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு தான் வர முடியும். அப்ப ஆப்ஷன் சியோ டியோ கிடையாது. இப்ப செகண்ட் எழுத்து பார்த்தா இங்க ரெண்டுலயுமே கட்சி தான். அப்ப கட்சி நீ கண்டுபிடிக்காது. நம்பர்ஸே பார்த்தலாம். இப்ப நம்பர்ஸ் பாருங்க. லாஸ்ட்ல 2 4 12 48. அடுத்து என்ன வரும்? இப்ப பாருங்க, 2ல இருந்து 4க்கு 2ஆல பிரிக்காங்க, 4ல இருந்து 12க்கு 3ஆல பிரிக்காங்க, 12ல இருந்து 48க்கு 4ஆல பிரிக்கிறாங்க. அப்ப 2 3 4. அப்ப என்ன பண்ணுவாங்க? 5ஆல பெருக்குங்க. அப்ப 5ஆல பெருக்கினா வரும் 240. அப்ப 240 லாஸ்ட்ல வரும். அப்ப 240 இங்க தான் இருக்கு. ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கும் போது 2 ஆப்ஷன் போயிடுச்சு. ரெண்டாவது எழுத்து பார்க்கும்போது ரெண்டுலயுமே ஹச், அதனால கண்டுபிடிக்கல. அப்ப லாஸ்ட் நம்பர் பார்த்தா 240. அடுத்து, இரண்டு முறையான பகடைகள் உருட்டப்படும் பொழுது முக மதிப்புகளின் பெருக்கல் பலன் 4 அல்லது முக மதிப்பின் வித்தியாசம் 5ஆக இருக்க நிகழ்தகவு என்ன? ஓகேங்களா? எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டுக்கா? நிகழ்தகவு. அப்ப நிகழ்தகவு அப்படின்னாலே ஃபார்முலா கீழே வந்து மொத்த நிகழ்வு, கீழே வந்து மொத்த நிகழ்வு, மேல வந்து பெறப்பட்ட நிகழ்வு. அவ்வளவுதான். இப்ப இங்க என்ன சொல்றாங்க? பெருக்கல் பலன் 4 சொல்றாங்களா? எனக்கு பெருக்குனா 4 வரணும். எந்த ரெண்டு நம்பர் பெருக்கு 4 வரணும்? அதே மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய நம்பர் எது வரைக்கும் தான் இருக்கணும்? 1ல இருந்து 6 வரைக்கும் தான் இருக்கணும். ஏன்னா பகடைங்கிறது 1ல இருந்து 6 வரைக்கும் தான் இருக்க போகுது. இப்ப எந்த ரெண்டு நம்பர் பெருக்கணும் 4 வரும்? 1ஐயும் 4ஐயும் பெருக்குனா 4. அது அப்படியே திருப்பி போட்டா 4ஐயும் 1ஐயும் பெருக்குனா 4. அடுத்து 2ஐயும் 2ஐயும் பெருக்குனா 4. வேற ஏதாவது பெருக்குனா வருமா? நீங்க ரெண்டு நம்பர் எடுத்து பெருக்கணும். அந்த ரெண்டு நம்பர் பெருக்குனா வரணும் 4 தான் வரணும். ஓகேவா? இப்ப எத்தனை வரும்? எனக்கு 3 தான் இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? அல்லது.
அல்லது என்னது முகமதிப்பில் வித்தியாசம் எவ்வளோ 5 வித்தியாசம் 5 ரெண்டு நம்பரையும் கழிச்சு எவ்வளோ வரணும் 5ன்னு வரும். அப்ப எந்த நம்பர் எடுக்கலாம் 1,6 ஏன்னா 6ல 1 போச்சுன்னா 5 அதை அப்படியே திருப்பி போட்ட 6,1 இதுக்கு வித்தியாசம் எவ்வளோ 5 ஓகேவா. அப்ப 1,6 வித்தியாசம் வந்து எவ்வளோ 5 ஓகேவா. அப்ப பெருக்குனா 4 அப்படின்னா ஒரு 3 கிடைக்குது, வித்தியாசம் 5 சொன்னா ஒரு 2 கிடைக்குது. இங்க என்னது அல்லதுன்னு சொன்னாங்கன்னா கூட்டிக்க போறேன் அவ்வளவுதான். அப்ப 3 2 கூட்டினாலும் வரும் 5. அப்ப எனக்கு பெறப்பட்ட நிகழ்வோ 5. இங்க எத்தனை பகடை உருட்டுறாங்க 2 பகடை உருட்டுறாங்க. அப்ப 2 பகடை உருட்டினா மொத்த நிகழ்வோ 36. அப்ப ஆன்சர் 5/36. அடுத்து P மற்றும் Q ஆகியோர் ஒரு வேலையை முறையை 20 மற்றும் 40 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு Q என்பவர் சென்று விடுகிறார். மீதம் உள்ள வேலையை P என்பவர் 8 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்கள் பிறகு Q வேலையை விட்டு சென்றார். ஓகேங்களா. இப்ப மீதி வேலை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா. அப்ப மீதி வேலை ஏன்னா மீதி வேலை எவ்வளவு செஞ்சோம் பார்த்தாதான் செய்த வேலை எவ்வளவு கண்டுபிடிக்கும். இந்த மீதி வேலை யார் பார்க்கறாங்க பி. அப்ப இந்த மீதி வேலை யார் பார்க்க பி தானே. அப்ப பிங்கிறது யாரு ஃபர்ஸ்ட். அப்ப ஃபர்ஸ்ட் என்னது 20 ஓகேவா. அப்ப தலைகீழ் எழுதிக்கோங்க. அப்போ 1/20 இன்ட்டு எத்தனை நாள் பார்க்கறாரு மீதி வேலை 8 நாள் தானே பார்க்கறாரு. அப்ப 8 நாள் பார்க்கறாரு. அவர் வந்து ஒரு வேலை 20 நாள் பார்த்தா வேலையை முடிச்சிடுறாரு. என்ன பண்றாரு மீதி வேலை 8 நாள் தான் பார்க்கறாரு. அப்ப பியோட மதிப்பு 20னா 1/20 அதுல 8 நாள். இப்ப அடிச்சல் வரும் 2 8 5 20. அப்ப என்ன வரும் 2/5. அதாவது மீதி வேலையானது 2/5 தான். இந்த வேலையை தான் பி வந்து செஞ்சு முடிச்சிருக்காரு. இப்ப செய்த வேலை அப்ப எவ்வளவு இருக்கும் செய்த வேலை எவ்வளவு இருக்கும் 5ல 2 தானே மீதி வேலை. அப்ப என்ன செய்த வேலை இருக்கும் 5ல 3 பங்கு 2 பேருமே சேர்ந்து செஞ்சிருப்பாங்க. 5ல 3 பங்கு 2 பேரும் சேர்ந்து செஞ்சிருப்பாங்களா. அப்ப A plus B தானே. அப்ப A plus B எப்படி கண்டுபிடிப்போம் மேல 2 நம்பரையும் பெருக்கணும். 20 × 40 வகுத்தல் ரெண்டையுமே கீழே கூட்டணும். கூட்டினா 60. இப்ப அடிக்கலாமா 1 20 20 3 20 60 1 3 3 1 3 3 1 5 8 5 40. அப்ப ஆன்சர் வரும் 8 நாட்கள். அப்ப 8 நாட்களுக்கு பிறகுதான் Q வந்து வேலையை விட்டு சென்றிருப்பாரு. நெக்ஸ்ட் தொடரின் கூடுதல் காண்க 1 3 5 லாஸ்ட் 55. இது என்ன நம்பர்ப்பா ஒற்றை எண்களின் கூடுதல். ஒற்றை எண்களின் கூடுதல் அப்படின்னா ஃபார்முலா n². ஓகேங்களா. என்னது n² அப்படின்னா வரும் எனக்கு ஒரு ஸ்கொயர் நம்பர் தான் எனக்கு ஆன்சர் வரணும். ஓகேங்களா. நீங்க அப்படி நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஓகேவா. ஏன்னா எந்த நம்பர் ஸ்கொயர் நம்பர் 784 தான் ஒரு ஸ்கொயர் நம்பர். ஓகேங்களா. இது எப்படி கரெக்டா கண்டுபிடிக்கணும்னா இங்க உறுப்புகள் எண்ணிக்கை எவ்வளவு ஃபர்ஸ்ட் தெரியணும். எனக்கு உறுப்பு எண்ணிக்கை தெரியாதா தெரியல அப்படின்னா இந்த லாஸ்ட் நம்பரோட 1 கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னோட மதிப்பு கிடைச்சிடும். எவ்வளவு வரும் 55 1 கூட்டினா 56 52 2ஆல் டிவைட் பண்ணா 28. அப்ப 28 ஸ்கொயர் பண்ணும். 28 ஸ்கொயர் பண்ணா 784. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசையில் வரும் அடுத்த உறுப்பை காண்க. ஓகேங்களா. 0 2 24 252 3120. ஓகே பாருங்க 0 2 24 252 3120 அடுத்து என்ன ஓகேங்களா. கான்செப்ட் வந்து 0 எப்படி வந்துக்குன்னா 1 அடுக்கு 1 மைனஸ் 1. இந்த 2ங்கிறது எப்படி வந்திருக்குன்னா 2 ஸ்கொயர்ட் மைனஸ் 2. 24ங்கிறது 3 கியூப் மைனஸ் 3. ஓகேவா. பாருங்க அப்போ 1 எடுக்க 1னா 1 1 கழிச்சா 0 2 ஸ்கொயர் 4 2 கழிச்சா 2 3 கியூப் எவ்வளோ 27 3 கழிச்சோம்னா 24. இப்ப என்ன பார்க்கும் 4 அடுக்கு 4 மைனஸ் 4. ஏன்னா 4 அடுக்கு 4 அப்படின்னா 256 4 கழிச்சு 252. அடுத்து இங்க 5 அடுக்கு 5 மைனஸ் 5. 5 அடுக்கு 5னா 3125 5 கழிச்சா 3120. அப்ப அடுத்து எனக்கு என்ன போரும் அப்ப எந்த நம்பர் அடிமானமா போறீங்களோ அதே நம்பர் தான் அடுக்கு அதே நம்பர் தான் நீங்க கழிக்கணும். அப்ப 6 அடுக்கு 6 மைனஸ் 6. இப்ப நீங்க 6 அடுக்கு 6ன்னு போடணும். அப்ப என்ன பண்ணும் 6 முறை போட்டு பெருக்கு. ஓகேங்களா. 6 நீங்க 6 முறை போட்டு பெருக்கணும் வரும்னா 46656 வரும் மைனஸ் 6. அப்ப என்ன ஆன்சரு 46650. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் இந்த தொடர்ச்சி எண்களில் 2 வித்தியாசத்தை உடைய எண்களில் எத்தனை இணைகள் உள்ளன. ஓகேவா. எனக்கு டிஃபரன்ஸ் வரணும் 2 வரணும். அது மாதிரி எத்தனை இணைன்னு கேட்கறாங்க. இப்ப பார்க்கலாமா
ஃபர்ஸ்ட் 6 4 ஓகேவா? எனக்கு டிஃபரன்ஸ் 2 வருதா? 6 4 டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2. 4 1க்கு வராது, 1 2க்கு வராது, 2 2க்கு வராது, 2 8க்கு வராது, 8 7க்கு வராது, 7 4க்கு வராது, 4 2க்கு வரும். ஸோ டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2 தான். அடுத்து 2 1க்கு வராது, 1 5க்கு வராது, 5 3க்கு வரும். அடுத்து 3 8க்கு வராது. அப்ப எத்தனை இணை வரும் எனக்கு? 3 இணைகள் வருது. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, நிலை அளவை புத்தகத்தில் நிலமானது பின்வருமாறு மதிப்புகள் குறிக்கப்பட்டுள்ளன. இப்ப இந்த நிலத்தின் பரப்பளவு இன்னைக்கு எவ்வளவு வரும் கேக்குறாங்க. ஓகேவா? என்ன சார் படமே வித்தியாசமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஒரு படம் அப்படிங்கிறது லைட்டா கொடுத்துருக்காங்க. நம்ம தான் இன்னும் இந்த படத்தை விரிவா எழுதணும். ஓகேங்களா? எழுதலாமா? இப்ப பாருங்க, எனக்கு கீழே எங்கன்னா ஏல ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப ஏல ஸ்டார்ட் பண்றோம். அப்ப ஏல ஸ்டார்ட் பண்ணி ஏங்கிறது என்ன? ஜீரோ தானே. ஜீரோல இருந்து என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் 50 வரைக்கும் பர போறோம். அப்ப 50 வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் இங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்ப 50 வரைக்கும் வந்தாச்சா? இந்த சைடு எவ்வளவு போகுது? 30 வரையும் போதா? அப்ப இங்க இருந்து ஒரு 30 போட்டுக்கோங்க. அப்போ ஒரு 30 போட்டாச்சு. ஓகே, என்ன இருக்கு? இ. அதே மாதிரி திரும்ப கொஞ்சம் கூட போகுது. எவ்வளவு? இங்க இருந்து போகும்போது 80. அப்ப 80. அதே மாதிரி இந்த சைடு எவ்வளவு போகுது? 50. இந்த சைடு எவ்வளோ? 50. ஓகேங்களா? இப்ப இந்த சைடு என்ன இருக்கு? பி. அடுத்து 80ல இருந்து அப்படியே 120 போகுது. 120. இப்ப இங்க வந்துருச்சு. இப்ப இங்க இருந்து என்ன போகுது? 20 போகுது. 20 போகுது. என்ன இருக்கு? டி இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? 120 வந்து 150 போகுது. இங்க என்ன இருக்கு? சி. ஓகேங்களா? ஆக்சுவலா இதுதான் பாடம். ஓகே, அப்ப ஏல இருந்து 50, இங்க ஒரு 30. அப்ப அப்படியே ஒரு இதா போடுங்க. ஓகேங்களா? அடுத்து இங்க 80. இந்த இதை அப்படி ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி இதை ஜாயின் பண்ணுங்க. இங்க ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி இதையும் ஜாயின் பண்ணுங்க. இதுதான் ஆக்சுவலா படம். இந்த படத்துக்கான பரப்பளவு தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த இதை பாருங்க. இது ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப எனக்கு இது எந்த வடிவத்துல இருக்கு? செங்கோண முக்கோணமா? எனக்கு செங்கோண முக்கோணம் அப்படின்னா 2 மதிப்பு இருந்தாலும் போதும். 50, இங்க எவ்வளவு? 30. ஓகேவா? அப்ப 50 30. அப்ப இதோடைய பரப்பளவு எவ்வளவு வரும்? அரை இன்ட்டு பி ஹெச் தானே. அரை இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் பார்க்கணும். அப்ப அரை இன்ட்டு பிங்கிறது அடிப்பக்கம். அடிப்பக்கம் எவ்வளோ? 30. உயரம் எவ்வளோ? 50. இப்ப அடிச்சுனா ஒரு 2 இங்க எவ்வளோ? 15. 15 75 0. அப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கு எனக்கு எவ்வளவு வருது? 750. ஃபர்ஸ்ட் இதுக்கான பரப்பளவு எவ்வளோ? 750. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ண போறோம்? இதை செகண்ட்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப இதை பாருங்க. இது ஒரு செங்கோண முக்கோணம் தானே. ஏன்னா இங்கிருந்து இங்க போது எனக்கு எவ்வளவு வருது? 80. அப்ப 80. இது ஒரு எவ்வளவு? 50. ஓகேவா? அப்ப செகண்ட் இதுக்கு பார்க்க போறோம். அரை இன்ட்டு 80 இன்ட்டு 50. அப்ப ஒரு 2 2 இங்க 42 80. அப்ப 4 5 20 2 0 எவ்வளவு வருது? 2000. அப்ப 2000 ரெண்டாவதுக்கு எவ்வளவு வருது? 2000 பரப்பளவு. அடுத்து இங்க இதை பாருங்க. இந்த படத்தை 3ன்னு வச்சுக்கலாம். அதாவது இங்க இருந்து இங்க போயிட்டு இது வரைக்கும் வர்றதுக்கு. ஓகேவா? ஏன்னா மொத்த மதிப்பு எவ்வளோ? இங்க இருந்து மேல ஒரு 150 தானே. அப்ப 150 தான். இது வரைக்கும் எனக்கு 80 போயிடுச்சா? அப்ப 80க்கு மேல எவ்வளவு இருக்கும்? 70 தான் இருக்கும். அப்ப இதோட மதிப்பு எவ்வளோ? 70. இங்கிட்ட எவ்வளவு இருக்கும்? அதாவது கீழே இங்க எவ்வளவு இருக்கு? 50 இருக்கு. ஓகேவா? அப்ப மூணாவதுல 1/2 அடிப்பக்கம் எவ்வளோ? 50 தான். உயரம் வந்து எவ்வளவு இருக்கு? 70 இருக்கும். ஓகேவா? ஏன்னா அடிப்பக்கம் 50, இங்க எவ்வளவு இருக்கு? உயரம் 70 இருக்கும். இப்ப 2 இங்க அடிச்சா 25. அப்ப 25 இன்ட்டு 7 175 ஒரு 0. அப்ப 1750. அப்ப மூணாவதுல எவ்வளவு வருது? 1750. அடுத்து இது 4வது வச்சுக்கலாம். 4வதுனா எனக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 120. ஓகேவா? இது வரைக்கும் தான் இங்க இருக்கு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான். அப்ப 100 150 எவ்வளவு? 30 வருமா? அப்ப இதோட டிஸ்டன்ஸ் 30. ஓகே, அப்ப இதோட எவ்வளவு வரும்? இது வந்து 20 தானே. அப்ப இங்க வந்து அடிப்பக்கம் 20, உயரம் வந்து எவ்வளவு? 30. இப்ப 4வதுல அரை இன்ட்டு அடிப்பக்கம் எவ்வளோ? 20, உயரம் எவ்வளோ? 30. இப்ப அடிச்சோம்னா எவ்வளவு வருது? 300. அப்ப 4வதுல எவ்வளவு வருது? 300. ஓகேங்களா? இப்ப அடுத்து எனக்கு இந்த படத்தை பாருங்க. இப்ப ரிமைனிங் இது மட்டும் தான் இருக்கு. இந்த படம் எனக்கு ஒரு முக்கோணம் மாதிரி இல்ல, சதுர மாதிரி இல்ல, செவ்வகம் மாதிரி. இப்ப என்ன பண்ண போறேன்னா இப்படி பிரிக்க போறேன். இப்படி பிரிச்சிட்டே அப்படின்னா எனக்கு இது ஒரு செவ்வகமா இருக்கு, இது ஒரு முக்கோணமா இருக்கா? ஓகேவா? இப்ப செவ்வகம் அப்படின்னா இதோட மதிப்பு எவ்வளோ? 20. அப்ப இது 20. அப்ப இதோட மதிப்பு எவ்வளவு வரும்? அதான் இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு வரும்? ஏன்னா இங்க வரைக்கும் எவ்வளோ? 50. இதோட இது வரும் பார்த்தீங்கன்னா 120 வரைக்கும் இருக்கு. அப்ப இங்க 50, இங்க 120 எவ்வளவு கூடுது? 70 தான் கூடுது. ஓகேவா? அப்ப நீளம் என்பது 70, அகலம் என்பது எவ்வளோ? 20.
அப்ப எல் இன்ட்டு பி தானே. எல் இன்ட்டு பி என்னது 70 இன்ட்டு 20. அப்ப பெருக்கல் வரும் 1400. அப்ப ஐந்தாவது எவ்வளவு வரும் 1400. ஓகேவா, இது வந்து ஐந்தாவது. இது வந்து என்னது ஆறாவது வச்சுக்கலாம். அப்ப இது வரைக்கும் நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சோம்னா இப்ப எனக்கு ரிமைனிங் இது மட்டும் தான் இருக்கு. அப்ப மொத்தம் 30, எனக்கு 20 வரையும் போயிடுச்சு. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும் 10 தான் இருக்கும். இப்ப உயரம் எவ்வளவு 70. அப்ப 10 70. அப்ப அரை இன்ட்டு 10 இன்ட்டு 70. அப்ப 1 2 இங்க 35. 35 10 350. அப்ப இது மொத்தமா கூட்டுவோம். ஓகேங்களா. ஸோ ஒரே கொஸ்டின் தான், அளவு இல்லை. பட் இந்த கொஸ்டின் எவ்வளவு நம்ம ட்ரை பண்ண வேண்டியதுக்கு பாருங்க. இதே மாதிரி பண்ண ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டுங்க, நம்ம அதுக்கான ஆன்சர் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா. இப்போ இதை கூட்டுங்க. இப்போ லாஸ்ட் ஃபுல்லா கூட்டினா 0. அடுத்து 5 10 15 மீதி 1 4 8 11 18 25 மீதி 2 3 4 6. அப்ப ஆன்சர் வருது 6550 பா. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ 6550 மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் TFGH மற்றும் I ஆகியோர் வரிசையாக அமர்ந்துள்ளனர். ஓகே, என்ன பண்றாங்க 6 பேர் இருக்காங்க, வரிசையா அமர்ந்துருக்காங்க. ஓகே 1 2 3 4 5 6. ஓகே 6 பேர் வரிசையா அமர்ந்திருக்காங்க. ஓகே, இதுல யாரு எங்க வரணும் சொல்ல இனிமேல் சொல்ல போறாங்க. என்ன சொல்றாங்க I மற்றும் M ஆகியோர் மையத்தில் இருக்காங்க. அப்ப மையம் எனக்கு என்ன வரும், இந்த சைடு 2 பேர் விட்டுருவோம், இந்த சைடு 2 பேர் விட்டுருவோம். அப்ப நடுவில் இருப்பாங்களா. இப்ப இந்த 2 பேர் யாரு IMன்னு வச்சுக்கலாம். IM. ஓகேங்களா. அடுத்து என்னது F மற்றும் D ஆகியோர் முதலிலும் இறுதியில் இருக்காங்க. அப்ப முன்னாடி இருக்கிறது யாரு F, இறுதியில் இருக்கிறது யாரு D. அடுத்து G என்பவர் D க்கு இடதுபுறம். அப்ப D க்கு இடதுபுறம் யாரு G. D க்கு இடதுபுறம் யாரு G. அப்படியானால் F க்கு வலதுபுறம் யாரு. இப்ப F க்கு வலதுபுறம் தானே. இப்ப இதுல யார் வராம இருக்காங்க, D வந்துட்டாரு, F வந்துட்டாரு, G வந்துட்டாங்க, H வரல. அப்ப இங்க யார் வருவாங்க H தானே வருவாங்க. அப்ப F க்கு வலதுபுறத்தில் யார் இருப்பாங்க H இருப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து ஏனா 26, சன் அப்படின்னா 27 எனில் கேட் என்பது எவ்வளவு வரும். ஆக்சுவலா தெரிஞ்சிருக்கும். ஏனா 26 அப்படின்னா கான்செப்ட் ஏ என்பது 26னா B எவ்வளோ 25, சீனா 24, இப்படியே போச்சுன்னா Z எவ்வளோ 1. இதான கான்செப்ட். அப்படிங்கும் போது இந்த கேட்டுக்கு நீ ஈஸியா கண்டுபிடிச்சலாம் கேட். அப்ப சியோட மதிப்பு எவ்வளோ 24, ஏவோட மதிப்பு எவ்வளோ 26, டீயோட மதிப்பு எவ்வளோ வரும், டீயோட மதிப்பு 7. ஓகேங்களா. ஏன்னா ரிவர்சன். அப்ப சீனா 24, ஏனா 26, டீனா எவ்வளோ வரும் 7. இது ஃபுல்லா கூட்டின வரும் 57. அப்ப கேட் என்பதற்கான மதிப்பு எவ்வளோ 57. அடுத்து A not equal to B not equal to C என கொடுக்கப்பட்டிருந்தால் பின் வருவனவற்றில் எது சரியானதுன்னு கேட்கலாம். ஓகேங்களா. சோ எது சரியானதுன்னு பார்த்துலாமா. இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சி ஆப்ஷன் பாருங்க, A is equal to B is equal to C. இது கரெக்டா இருக்குமா. இவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி கண்டிப்பா எனக்கு என்ன வராது, சிங்கிற ஆப்ஷன் வராது. சோ அதே மாதிரி இது எதுவுமே சமமே இல்லைன்னு சொல்றதுனால B not equal to A. இது வந்து அவங்க சொன்னதுபடி சரிதான். பட் A not equal to C அப்படின்னு எனக்கு சொல்ல முடியாது. கம்பல்சரி என்ன சொல்ல முடியாது, சொல்ல முடியாதனால இது என்ன பண்ணலாம் கரெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இருக்கலாம். அதே மாதிரி ஏபிசி ஆகிய வெவ்வேறு எண்களாகவும் இருக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஏஓசியும் சமம் இல்லாமல் இருக்கலாம், சமமாகவும் இருக்கலாம். இது வந்து எனக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் மாதிரி தெரியுது. பட் இது வந்து நான் கிளிக் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா. ஆன்சர் வரும்போது செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்ட் தான். ஏன் அப்படின்னா இந்த ஏஓசியும் சமம் இல்லாமல் இருக்கலாம், சிலங்களை சமமாக கூட இருக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 1 2 1 அப்படி சொல்லாமா. ஏன்னா 1 2 நாட் ஈக்குவல், 2 1 நாட் ஈக்குவல் தான். ஆனா 1 1 ஈக்குவலா இப்படி எனக்கு வந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம். எனக்கு இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வர வாய்ப்பு இருக்கு. ஆன்சர் சொல்லலாம் ஆப்ஷன் டி ஒரு பெஸ்டான ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 6 வருடங்களில் ஏக்கு கிடைக்கும் தொகையானது 8 வருடங்களில் பியின் தொகைக்கு சமமாக இருக்கும் எனில் ரூபாய் 2602 ஏ மற்றும் பியின் பங்குகள் எவ்வளவு. ஓகேங்களா. இப்ப மொத்தம் 2 இருக்கு. ஓகேவா. ஒன்னு ஏ கிடைக்கக்கூடிய பங்கு, இன்னொன்னு பி கிடைக்கக்கூடிய பங்கு. ரெண்டுமே எனக்கு எப்படி இருக்குமா சமமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஏ
இங்க பி எப்படி இருக்கும் சமமா இருக்கும். ஓகே, அப்ப ஏக்கான அமௌண்ட் எனக்கு எவ்வளவுன்னு தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஏக்கான அமௌண்ட் எவ்வளோ எக்ஸ். இப்ப இந்த எக்ஸை வச்சு என்ன பண்ண போறேன், எவ்வளவு வட்டி 4% வட்டி. அப்ப 4% வட்டினா என்ன பண்ணோம், 100ஓட கூட்டிவோம். அப்ப 100 கூட்டினா 104, அப்ப 104/100 அப்படின்னு போடுவோம். இப்ப எத்தனை ஆண்டுகள், 6 ஆண்டுகள். ஓகேங்களா, ஏ அப்படின்னா ஃபார்முலா பி 100 பிளஸ் ஆர் பை 100 பவர் n. ஓகேங்களா, அப்ப அசல் மதிப்பு எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன், இங்க வட்டி 4 104/100 எத்தனை ஆண்டுகள், 6 ஆண்டுகள். ஸோ அதே மாதிரி இங்கிட்டு இப்ப ஏக்கு வந்து எக்ஸ் போயிடுச்சுன்னா இப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும், 2602ல இந்த எக்ஸ் போக தான் மீதி பி. அப்ப 2602 மைனஸ் எக்ஸ். ஓகே, இங்க ஏக்கு எவ்வளவு கொடுக்குறீங்களோ அந்த மீதி அமௌண்ட் தான் பிக்கு அசலா கொடுப்பாங்க. அப்ப இதுக்கு திரும்ப வட்டி எவ்வளவு 4%, அப்ப என்ன அது 104/100. இங்க எத்தனை ஆண்டுகள், பிக்கு வந்து 8 ஆண்டுகளா, அப்ப 8. ஓகேங்களா, இப்ப என்ன பண்ண போறோம், இந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இங்க 104/100, இங்க 104/100, இங்க அடுக்கு 6, இங்க அடுக்கு 8. அப்ப இது அங்கிட்டு போச்சு, அடுக்கு மட்டும் மைனஸா மாறும். அப்ப இந்த அடுக்கு அனுப்பா மைனஸ் 6 ஆயிரும். அப்ப 8ல 6 போச்சா 2. அப்ப 2602 மைனஸ் எக்ஸ், இங்க 104/100 பவர் 2. ஓகேவா, இது அங்கிட்டு போயிரும். அப்ப பிளஸ் 2 மாறும். ஓகே, 8ல 6 போச்சுன்னா 2. இப்ப என்ன பண்ணலாம், இதை நம்ம அடிக்கல, இங்க 25 நாங்க 100, 26 நாங்க 104. ஓகேங்களா, இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம், 25 ஸ்கொயர் பண்ணா எவ்வளவு 625. அப்ப 625 கொண்டு போயிடலாம். அப்ப 625 எக்ஸ், இங்க 2602 மைனஸ் எக்ஸ், 26 ஸ்கொயர் பண்ணா 676. ஓகேங்களா, ஏன்னா 26 ஸ்கொயர் பண்றோம், 25 ஸ்கொயர் பண்றோம், இந்த 25 ஸ்கொயர் பண்ணி இந்த சைடு டேரக்டா கொண்டு வந்துட்டேன். இப்ப என்ன பண்ண போறோம், இந்த 676 இது உள்ள பெருக்கணும், 600 எக்ஸையும் பெருக்கணும். ஓகே, இப்ப 2602 இன்ட்டு 676. ஓகேங்களா, அடுத்து இந்த எக்ஸோட பெருக்கணும் மைனஸ் 676. அப்ப மைனஸ் 676 இங்கிட்டு போச்சுன்னா பிளஸ் 676 மாறிமா, அப்ப டேரக்டா வந்துடும். அப்ப 625 எக்ஸ், இதை பெருக்குனா மைனஸ் 676 எக்ஸ் வந்து அது பிளஸ் 676 எக்ஸ். ஓகேங்களா, இப்ப எக்ஸ் ரெண்டுமே எக்ஸ் தான். அப்ப எக்ஸ் அப்படியே கூட்டிக்கலாமா, 625 676. அப்ப கூட்டினால வரும் 1301 எக்ஸ். அப்ப 2602 இன்ட்டு 676. இப்ப அடிக்கலாமா, ஓர் 1301, இங்க 2301 2602. அப்ப 2 இன்ட்டு 676. அப்ப எவ்வளவு வரும் 1352. அப்ப எக்ஸுக்கான மதிப்பு எவ்வளோ 1352. எக்ஸுங்கிறது எக்ஸ் வந்து ஏவோட மதிப்பு தானே. அப்ப ஏவுடைய பங்கு 1352. அப்ப பியோட மதிப்பு எவ்வளவு வரும், அப்ப இந்த 2602 இருந்து 1352 கழிக்கணும். கழிச்சாலும் வரும் 1750. ஓகேங்களா, அப்ப ஆன்சர் எவ்வளவு வருது, ஏ உடைய பங்கு 1352, பி உடைய பங்கு 1250. நெக்ஸ்ட், ரூபாய் 68,000க்கு 9 மாதங்களுக்கு 16.2/3% வருட வட்டி விகிதத்தில் தனி வட்டி காண்க. ஓகேவா, சோ இப்ப தனி வட்டி கேட்கறாங்க. இப்ப மாதம் எவ்வளவு இருக்கு, 9 மாதம் இருக்கா. அப்ப 9 மாதமா ஆண்டுகளா மாத்துவோம். எப்படி மாத்தலாம், 9 12ஆல டிவைட் பண்ணா ஆண்டுகளா கிடைச்சிரும். ஓகேங்களா, அடுத்த மாதிரி இங்க வட்டி விதன கலப்பின்னமா இருக்கு, இது பின்னமா மாத்தலாம். எப்படி பின்ன மாத்தலாம், இங்க கிராஸ பெருக்குமா, 3 16 48, 2 கூட்டினா 50. அப்ப 50/3. ஓகேங்களா, அப்ப ஆர் இது வந்து என்னது, என்னோட மதிப்பு அசல் வந்து எவ்வளவு 68,000. கொஸ்டின் கேட்கலாம் தனி வட்டி. அப்ப தனி வட்டிக்கான ஃபார்முலா அது எஸ்ஐ = PNR/100. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் 100 கீழே எழுதிக்கலாம். அசல் மதிப்பு எவ்வளோ 68,000 இன்ட்டு காலம் எவ்வளோ 9/12 இன்ட்டு வட்டி வீதம் எவ்வளோ 50/3. இப்ப அடிக்கலாமா, 3 9, 4 12, 1 3 1 3. அடுத்து இங்க 2 0க்கு இங்க 2 0 கேன்சல். அடுத்து 1 4, இங்க அடிச்சா 17 68, 1 0. அப்ப 170, இங்க ஒரு 50, 17 5 85, இங்க ஒரு 0 அங்க ஒரு 0. அப்ப ஆன்சர் வருது 8500. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து, ஒரு பகடை 4 முறை உருட்டும் போது அதன் 4 வேறுபட்ட நிலையில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இதில் 2க்கு எதிர்பக்கம், ஓகேவா, 2க்கு எதிர்பக்கமா இருக்கக்கூடிய எண் எதுங்க, ஓகேவா, 2க்கு எதிர்ப்பம் கண்டுபிடிக்கலாமா.
அப்ப 2 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். நான் பக்கத்துக்கு நம்பரை கண்டுபிடிச்சாலே ஆப்போசிட் கிடைச்ச மாதிரி தானே. இப்ப 2க்கு பக்கத்துல, இப்ப 2 இங்க இருக்கா? அப்ப 3 5 பக்கத்துல இருக்கு. 3 5 பக்கத்துல இருக்கு. அதே மாதிரி இங்க 2 இருக்கு. 1 3 பக்கத்துல இருக்கா? அப்போ 1 3 ஆல்ரெடி எழுதியாச்சு. அதே மாதிரி இங்க 2 இருக்கா? 6 5 அப்ப 6 எழுதிக்கலாம், 5 எழுதியாச்சு. ஓகே. அப்ப 2க்கு பக்கத்துல 3 5 1 6 தான் வரும். அப்ப இது வந்து எனக்கு ஆப்போசிட்டா வராது. அப்ப 3 அப்ப 2க்கு ஆப்போசிட்டா 3 வராது, 2க்கு ஆப்போசிட்டா 5 வராது, 2க்கு ஆப்போசிட்டா 6 வராது. அப்ப எனக்கு எந்த நம்பர் தான் வந்திருக்கும்? 4 என்ற நம்பர் தான் வந்திருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி நம்ம கண்டுபிடிச்சோம். அப்ப 2க்கு ஆப்போசிட் அது 4, 4க்கு ஆப்போசிட் அது 2. நெக்ஸ்ட், தொடர்வரிசை உள்ள விடுபட்ட எண்ணை காண்க. சில கொஸ்டின் பாருங்க. 7 12 19 24 43 டேஷ் 91. ஓகேவா? எனக்கு இந்த ஒரு கான்செப்ட் ஒரு பிடிபடாம, ஏன்னா ஃபர்ஸ்ட் 5 கூடும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 7 கூடும், திரும்பி 5 கூடும், அதுக்கப்புறம் பார்த்தா 19 கூடும். ஓகேங்களா? அது கேப்பா இருக்கு. பட் 91 பட் ஒரு கான்செப்ட் கண்டுபிடி ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இப்ப என்ன பண்ணுவோம், ஒரு நம்பர் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இங்க 12, இங்க என்னது 24, அப்ப இங்க என்ன வந்திருக்கும்? ஓகே பாருங்க. 12 24 அப்ப இங்க என்ன வரும்? 12 இருக்குன்னா 24, 22 இருக்குன்னா 48. அப்ப ஆன்சர் அது ஆப்ஷன் சி. ஓகேவா? நீங்க ஏதோ ஒரு லாஜிக் கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் கரெக்டா வர வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? சரி. நெக்ஸ்ட், சுருக்குக. 4 அடுக்கு -1 பிளஸ் 4 அடுக்கு -2 பிளஸ் 4 அடுக்கு -3 அடுக்குன்னா அது 0. ஓகேவா? அப்ப எனிதிங் பவர் 0 ஆன்சர் வரும் 1 இன்ட்டு இங்க என்ன இருக்கு? 4 அடுக்கு -1 எப்படி எழுதலாம்? 1/4 பிளஸ் 4 அடுக்கு -2 1/4 ஸ்கொயர் பிளஸ் 4 அடுக்கு -3 1/4 அடுக்கு 3. இங்க எவ்வளவு பவர் வந்து எவ்வளவு? 1 தான். அப்போ 1ங்கிறது போட்டா 1 தான், 1 தான். இப்ப 1 வச்சு பெருக்கலாம், மதிப்பு மாறப்போகுது. ஓகே, இப்ப இதுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணாலே போதுமா? அப்போ 1/4 பிளஸ் 1/16 பிளஸ் 1/64. இப்ப இதுக்கு காமன் எல்சியம் எடுத்தா 64, அப்ப 16 நாங்க 64, அடுத்து இங்க 16ல இருந்து 16 நாங்க 64, ஓர் 64 64. அப்ப கூட்டினாலும் வரும் 21/64. அப்ப இந்த கொஸ்டின் ஆன்சரும் 21/64 ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டது எனில் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரியை காண்க. ஓகே, என்ன கேக்குறாங்க? சரியான சராசரி. அப்ப சரியான சராசரி ஃபர்ஸ்ட் கேட்டான கொஸ்டின், அந்த பழைய சராசரி ஃபர்ஸ்ட் எழுதுங்க. எவ்வளவு இருக்கு? 78.4. ஓகேவா? சரியான சராசரி கொஸ்டின் கொடுத்தாலே அந்த கொஸ்டின்ல கூட சராசரி ஃபர்ஸ்ட் எழுதியாச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? இந்த 96 என்ற மதிப்பானது 69 என தவறு எடுக்கிறாங்க. ஓகே, அப்ப 69 என்பது என்னது? தவறு. 96 என்பது என்னது? சரி. ஓகேங்களா? அப்ப இது என்ன பார்க்கணும்னா, இந்த சரியான மதிப்பு தவறான மதிப்போட அதிகமா இருக்க குறைவா இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? சரியான மதிப்பு அதிகமா இருந்துச்சுன்னா பிளஸ், குறைவா இருந்தா மைனஸ், அவ்வளவுதான். இங்க சரியான மதிப்பு தானே அதிகமா இருக்கு. அப்ப அதிகமா இருந்தா அது பிளஸ். எவ்வளவு அதிகமா இருக்கு? அது 2 நம்பர் டிஃபரன்ஸ். 96 69 டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? 27. அப்ப 27 அதிகமா இருக்கு. வகுத்தல் எண்ணிக்கை எவ்வளவு? 25. அவ்வளவுதான்ப்பா. ஃபர்ஸ்ட் பழைய சராசரி போறீங்க. அடுத்து சரியான மதிப்பு தான் அதிகமா இருக்கு, அப்ப பிளஸ் போடுறோம். எவ்வளவு அதிகமா இருக்கு? 27 அதிகமா இருக்கு. எண்ணிக்கை எவ்வளவு? 25. இப்ப அடிங்க 78.4 பிளஸ் 25 25 25 25 மீதி 2 0 சேர்த்துனா 20 20 அப்படின்னா அடிக்க முடியாது. 200 எவ்வளவு இருக்கும்? 8 இருக்கும். அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 78.48 அப்படின்னு வரும். ஆன்சர் 79.48. ஓகே, 78 ஒண்ணு கூட்டினா 79, இங்க 48. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், ஒருவர் தன்னுடைய 4 நண்பர்கள் A, B, C மற்றும் D ஆகியோருக்கு தனது பேனாக்களை 1/3, 1/4, 1/5, 1/6 ஆகிய விகிதங்களை விநியோகிக்கிற எனில் அவர் வைத்திருக்க வேண்டிய பேனாக்கள் குறைந்தபட்ச எண்ணிக்கை எவ்வளவுங்க? சோ இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த விகிதங்கள் இருக்குல்ல, பின்னமா இருக்கா, இதை நார்மல் முழு எண்ணா மாத்த போறேன். அவ்வளவுதான். பாருங்க 1/3, 1/4, 1/5, 1/6. இப்ப இந்த நம்பருக்கு எல்சிஎம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். இதுக்கான எல்சிஎம் எல்லாம் வரும்
3 4 5 6 எவ்வளவு ஒரு எல்சியம் 60ன்னு வச்சுக்கலாம். அப்ப 60னா ஒவ்வொரு நம்பரோடையும் 60 பெருக்குங்க. ஒவ்வொரு நம்பரோடையும் 60 பெருக்க போறேன், அவ்வளவுதான். அப்ப 60 அடிச்சா வரும் 1 3 3 இங்க அடிச்சா 20. அடுத்து இங்க அடிச்சா 1 நாங்க நாங்க 5 நாங்க 60. 1 5 5 12 60. 1 6 6 60. அப்ப இந்த விகிதம் 20 15 12 10. இதை ஃபுல்லா மொத்தமா கூட்டுங்க. கூட்டின எவ்வளவு வரும் 20 35 35 47 57. அப்ப 57 பங்கு வருது. அப்ப 57 எக்ஸ் எனக்கு இதுலதான் எனக்கு வரணும். அப்ப 57 மடங்குல எனக்கு எங்க இருக்கு 57 இருக்கு. அப்ப ஆன்சர் அது ஆப்ஷன் சி. அவ்வளவுதான், கண்டுபிடிச்சாச்சு. அதாவது பின்னமா கொடுத்த விகிதத்தை நம்ம முழு நம்பரை மாத்திருந்தாலும் நம்ம ஆன்சர் கிடைச்சிருந்திருக்கும். நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். 2 5 எக்ஸ் 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமம் இருப்பின் எக்ஸின் மதிப்பை காண்க. அப்ப எக்ஸின் மதிப்பு ஏன்னா விகித சமம், விகித சமம்னு சொன்னாங்கன்னா சென்ட்ரல் ரெண்டு நம்பரை பெருக்கணும். 5 இன்ட்டு எக்ஸ். அடுத்து ஃபர்ஸ்ட் லாஸ்டையும் பெருக்கணும் 2 இன்ட்டு 20. இப்ப அடிக்கலாமா 1 5 5 4 5 20. அப்ப இங்க எக்ஸ் 2 8. அப்ப எக்ஸ் மதிப்பு எவ்வளவு வரும் 8. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுடைய ஆன்சரும் செக் பண்ணி பாருங்க, எந்தெந்த கொஸ்டின் கரெக்டாக பாருங்க. அதே மாதிரி ஏதாவது கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த மிஸ்டேக் நடந்துச்சு அப்படின்னு கரெக்டாக வாட்ச் பண்ணுவீங்கன்னா வரக்கூடிய தீர்வுகளுக்கு அதை நம்ம சரி பண்ணாதான் நம்ம அடுத்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் நிறைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்லையும் ப்ரீவியஸ் மெத்தலையும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ நம்ம டிஎன்பிசியில் பார்த்தா கிட்டத்தட்ட நம்ம 100க்கு மேற்பட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்மளுடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலில் போட்டுருக்கோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து நிறைய பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்னு சொல்லி கமெண்ட்ஸ் கொடுத்துறாங்க. நீங்க உங்களுக்கு இந்த கொஸ்டின்ல எப்படி இருந்துச்சு, நம்முடைய கொஸ்டின் நீங்க பார்த்துருப்பீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஸோ கொஸ்டின் லெவலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 2 3 கொஸ்டின் கொஞ்சம் ரொம்ப யோசிச்சு அதிகமாக டைம் எடுத்து ஆன்சர் பண்ணும் போது மேக்ஸிமம் கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஆவரேஜா பார்க்கும்போது 22க்கு மேல போட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. மேலும் இது போன்ற வீடியோஸ் பெற நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.